இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:4. ஒரு முறை ஒரு வெளிநாட்டு பயணி பாலஸ்தீனம் சென்ற பொழுது ஆடுகள் தன் மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுத்து பின்பற்றுவதைக் கண்டு மெய்சிலிர்த்து போனார். எனவே அந்த மேய்ப்பனின் ஆடையை வாங்கி தான் அணிந்து கொண்டு தன் கையில் ஒரு கோலையும் வைத்து கொண்டு அச்சு அசலாக ஒரு மேய்ப்பனை போல ஒரு புறத்தில் நின்று கொண்டு ஆடுகளை அழைத்தார். மறுபுறம் உண்மையான மேய்ப்பன் நின்று கொண்டு ஆடுகளை அழைத்தார். ஆடுகள் உண்மையான மேய்ப்பனின் குரலுக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றியது. இதை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அலெக்சாண்டர் மெக்லாரின் என்பவர் ஒரு மேய்ப்பனின் அறிவு என்பது நெருக்கமான உறவை கொண்டுள்ளது. காண்பதாலோ நினைப்பதாலோ அவைகளை அறிந்து கொள்ள முடியாது. அதைவிட அது மேலானதாகும். அவர் என்னை நேசிப்பதால் என்னை அறிந்திருக்கிறார். என் மீது இரக்கம் வைத்திருப்பதால் என்னை அறிந்திருக்கிறார். என்னுடைய அன்பினாலும் உணர்வினாலும் நட்பினாலும் நானும் அவரை அறிந்திருக்கிறேன். அன்பில்லாத உள்ளம் மேய்ப்பனை அறியாது. மேய்ப்பனுடைய இருதயமும் அன்பினால் நிறைந்திருந்தால்தான் தனது ஆடுகளை அறியும் என்று கூறுகிறார். ஆம், என கருமையானவர்களே, ஆடுகளின் உவமையில் இயேசு கிறிஸ்து தம்மை நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்தியுள்ளார். மேய்ப்பன் தனது மந்தையின் 99 ஆடுகளின் மேலும் காணாமல் போன ஆட்டுக்காகவும் கரிசனை உடையவராய் இருக்கிறார். 99 ஆடுகளையும் பத்திரமான ஓரிடத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆட்டை தேடிச் செல்லுகிறார். காணாமல் போன ஆடு கிடைத்ததும் அதனை எடுத்து தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீடு திரும்பினார். அத்துடன் அவரது மகிழ்ச்சி நிறைவு பெறவில்லை. வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று கூறினார். ஆம், கவலை தன்னை கவனித்துக் கொள்ளும். ஆனால் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டுமெனில் அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மார்க் ட்வைன் என்ற அறிஞர் கூறியுள்ளார். ஆம் பிரியமானவர்களே, காணாமற் போன ஆடுகளாகிய நம்மையும் நல்ல மேய்ப்பன் இவ்விதமாகவே செய்கிறார். உலகத்தின் முட்செடிகளிலும் களைகளிலும் சிக்கொண்டிருந்தோம். பரந்த வனாந்திரத்தில் தொலைந்து போயிருந்தோம். ஆனால் தேவன் நம்மை நேசித்தார், நம்மை தேடினார். மந்தைகளின் மற்ற ஆடுகளை பத்திரமான இடத்தில் விட்டுவிட்டு நம்மை தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆம், அவர் நம்மை கண்ட பொழுது நம்முடைய நிலை பரிதாபமாயிருந்தது. தேவனை விட்டு தூரமாய் விலகி இருந்தோம். நாம் அவரிடம் திரும்பி வருவதற்காக பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் அவர் அநாதி சிநேகித்தால் நம்மை சிநேகித்தார். அவர் அழைக்கும் குரலை கேட்டு அவரில் தஞ்சமடைவோம், பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே அப்பா, காணாமல் போன ஆடுகளைப் போல ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே, உலக காரியங்களிலே சிக்கொண்டு ஆண்டவரே அப்பா வழி தெரியாமல் அப்பா சோத்திர ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நல்ல மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அப்பா ஆண்டவரே சீக்கிரத்திலே அவரிடத்திலே வந்து தஞ்சம் புகக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.